பிரைஸ் த லார்ட். 2 நாளாகமம் 29ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். அவர் தெரிந்து கொண்டார் என்று கூறப்பட்டுள்ளது. உங்களை அவர் தெரிந்து கொண்டார். எதற்காக தெரிந்து கொண்டார்? 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் கூறப்பட்டிருக்கு. உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை நீங்கள் அறிவிக்கிறதுக்காக ஃபஸ்ட்டு தெரிந்து கொள்கிறார். புண்ணியங்கள்னால் சுவிசேஷம். விசேஷமாகிய சுவிசேஷத்தை நம்ம என்ன பண்ணணுமா, ஏசு கிறிஸ்து உங்களுக்கு எப்படிப்பட்டவராக இருந்தார், எதெல்லாம் உங்களுக்கு கற்றுக் கொடுத்தான்னு சொல்கிறவங்களாம் நீங்கள் இருக்கணும்னு சொல்லி ஃபஸ்ட்டு உங்களை அழைக்கிறார். அதே போல் நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி. நீங்கள் தான் அவருக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி. இஸ்ரேல் மக்களாக ஆண்டவர் சொல்லியிருப்பார், நான் அவங்கள தெரிந்து கொண்டேன், கொஞ்சம் தினமாக இருக்கும்போது நான் அவங்கள தெரிந்து கொண்டேன்னு சொல்லுவார். அதே போல் இன்றைக்கி உங்களை என்ன பண்ணுறாரு, தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாக நீங்களும் இருக்கீங்க. அதே போல் ராஜரீகமான ஆசாரிய கூட்டம். ராஜரீகமான ஆசாரிய கூட்டம்னா நம்ம ராஜாவோட பிள்ளைகளாக இருக்கோம். அதனால் அவர் பிரதான ஆசாரியராக இருக்கார், நம்ம ஆசாரியர்களாக இருக்கோம். ஆசாரியர்கள்னால் திருச்சபையில் பணியிட செய்கிறவங்க, பரிந்து பேசுகிறவர்களாக இருக்கும். சரிங்களா? பாவத்துக்காக பரிந்து பேசியிருக்கோம். நம்ம அடுத்த ஜனங்கள் பாவத்தில் இருக்கும்போது நம்ம அவங்களுக்காக பரிந்து பேசுகிறதுல இருக்கிறதுக்காக ஆண்டவர் நம்மளை தெரிந்து கொண்டார். அதே போல் அடுத்ததாக எதற்காக தெரிந்து கொண்டார்னா, பரிசுத்த ஜாதியாக இருக்கும்படி. பாவத்தை நீங்கள் விட்டு விலகி இருப்பீங்க, ஆண்டவர் அதை விட்டு உங்களை மீட்டு எடுத்திருப்பார். திரும்ப நீங்கள் அதுக்குள்ளே போகக்கூடாதுன்னு சொல்லி அந்த பரிசுத்த ஜாதியாக உங்களை ஆண்டவர் தெரிந்து கொண்டார்னு சொல்லி ஆண்டவர் கூறுகிறார். அதே போல் என்ன சொல்கிறாருன்னா, அதே வசனத்தில் அவருக்கு சொந்த ஜனமாக இருக்க. அப்போ அவருக்கு சொந்தமான பிள்ளைகளாக சொந்த ஜனமாக இருக்கிறதுக்காக ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, உங்களை தெரிந்து கொண்டு இருக்கிறார். எனவே நீங்கள் முன்னே நீங்கள் அவருடைய ஜனங்களாக இருக்கலையா, இப்போ நீங்கள் அவருடைய ஜனங்களாக இருக்கீங்கன்னு சொல்லி ஆண்டவர் கூறுகிறார். முன்னே இரக்கம் பெறாதவங்களாக இருந்தோம், இப்போ இரக்கம் பெற்றவர்களாக இருக்கணும். இதற்கு எல்லாமே ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, நம்ம எல்லாம் வச்சையும் தெரிந்து கொண்டு நம்மளை நடத்துவதற்கு அப்படிப்பட்டவராக இருக்கிறார், வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். எனவே அதற்கு நம்ம என்ன பண்ணணுமா, உண்மை உள்ளவர்களாக இருந்து அவர் நம்மளை தெரிந்து கொண்டதுக்கு நோக்கம் உண்டு. சரிங்களா? எல்லாம் வச்சுக்க ஒரு முகாந்திரம் இல்லாமல் ஆண்டவர் யாரையுமே தெரிந்து கொண்டிருக்க மாட்டார். எல்லாருக்கும் ஒவ்வொரு திட்டமும் நோக்கமும் முகாந்திரம்னா ஏதோ ஒரு காரணத்தினால தான் உங்களை தெரிந்து கொண்டேன்னு ஆண்டவர் கூறுகிறார். எனவே அவர் எதற்காக தெரிந்து கொண்டாரோ அதை நீங்கள் அதை அவர்கிட்ட பெற்றுக்கொண்டு நீங்கள் அதன் வழியாக நீங்கள் நடக்கும்போது ஆண்டவர் உங்களை நடத்த வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். அடுத்த சமயம் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you all. Thank you.